அன்புக்குரியவர்களே, நம்ம கடந்த வாரம் திருமணம், விவாகரத்து, மறுமணம், திருமணமே செய்யாமல் தனியாக இருப்பது, இது போன்ற காரியங்களை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்கின்ற காரியங்களை நம் வேதத்திலிருந்து தியானித்தோம். இந்த நாளிலே அதைத் தொடர்ந்து சிலர் எழுப்பின கேள்வி, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட திருமணம் செய்வதிலே எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது எந்த ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், இதை எப்படி அறிந்து கொள்வது என்பது போன்ற சில கேள்விகள் பார்க்க நேரிட்டோம். அதுவும் குறிப்பாக ஆண்டவர் எனக்கென்று ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார், சித்தமாக வைத்திருக்கிறார். ஆனால் அது எனக்கு தெரியாமல் நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும் என்கிறது போன்ற பயமுறுத்துகின்ற, அதாவது பயப்படுகின்ற விதமான கேள்விகளும் காணப்பட்டது. இது மட்டுமல்ல, அநேகருக்கு எந்த வேலையை செலக்ட் செய்ய வேண்டும் என்பதிலே ஒரு கேள்விகள் இருக்கும். எந்த படிப்பு படிக்க வேண்டும், எது தேவனுடைய சித்தம், எந்த வேலை தேவனுடைய சித்தம் என்பது போன்ற பலவிதமான கேள்விகள் இருக்கும். வேதத்தில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விதத்திலே இந்த மனிதன் இந்த வேலையை செய்ய இப்படி எல்லாம் இல்லையே, இப்போ இதையெல்லாம் எப்படி அறிந்து கொள்வது என்கிறது போன்ற பல கேள்விகள் மனிதர்களிடத்தில் காணப்படும். அன்புக்குரியவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகின்ற காரியம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னதென்று மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தான் அதை சொல்லுகிறது. அப்போ அதுக்கு என்ன வேண்டும்? அப்போது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்? ஏதோ ஒன்று வேண்டும், அப்படி தானே? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. மதியற்றவர்களாயிராமல். அப்போ மதியற்றவர்களாக இருந்தால், மதி இல்லாமல் அறிவில்லாதவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் அப்படி இராமல், மதியற்றவர்கள் போல இராமல், அதாவது புத்தி இல்லாதவர்கள் போல இராமல் புத்தி உள்ளவர்களாக இருங்கள். புத்தி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இப்போ இது என்ன புத்தி, என்ன அறிவு என்று பார்ப்போம் என்று சொன்னால், தேவ அறிவு, வேத அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு. அப்போது இந்த அறிவு இருந்தால் நம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இதை எப்படி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அதை பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் முன்பதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். எது கர்த்தருக்கு பிரியம் அல்ல எது கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்லி சோதித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போது சோதித்து பார்ப்பதன் மூலமாக கர்த்தருக்கு எது பிரியம் எது பிரியமில்லை என்று அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதை சோதித்து பார்ப்பதற்கு என்ன தேவை? மதி தேவை. உலக அறிவல்ல, வேதம் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லும்போது நம் தேவனை குறித்து அறிந்து கொள்வது, அது எதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்? வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த மதி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது, கர்த்தருக்கு எல்லா மனிதர்களை குறித்து ஒரு கட்டாயமான பொதுவான ஒரு சித்தம் உண்டு. நாம் அதே முதலாவது எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம்? வேதம் சில இடங்களில் பல இடங்களில் அதை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ வேத அறிவு இருந்தால்தான் தேவனுக்கு பொதுவாக ஒரு சில சித்தங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ அதிலே எந்தவித கேள்வியும் இல்லை. ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், அந்த இடத்திலே சென்றால் என்னால் அசுத்தமான காரியங்களை தான் செய்ய முடியும். அப்போ இது உனக்கு ஆண்டவருக்கு சித்தமா, இந்த வேலையில் நாம் சேர்வது சித்தமா என்று சொல்லி கேள்வி எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவருக்கு என்ன இல்லை? சித்தம் இல்லை. காரணம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கின்ற ஒரு இடத்தில் நாம் வேலை பார்ப்பதோ, அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் செல்வதோ, அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்வதோ கண்டிப்பாக ஆண்டவர் இது தேவனுக்கு சித்தமில்லையா என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பது தான் தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்தால் அறியலாம். அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் போல எல்லாவற்றிலும் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இது தேவனுக்கு நம்மை குறித்த சித்தம். அப்போது ஒரு துன்பம் வருகிறது, ஆண்டவரே இந்த துன்பம் வருகிறது என்று சொல்லி புலம்புவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. அதிலிருந்து அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. யோபு பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளுகிற காரியம். அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்.
ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆண்டவர் இந்த மனிதர்கள் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தமா சித்தம் இல்லையா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது சித்தம். ஆகவே அதற்கேற்ற காரியங்களில் நாம் ஈடுபடுவது ஆண்டவருக்கு சித்தம். சுவிசேஷம் அறிவிப்பதாகட்டும், எந்த முயற்சிகள் எடுப்பதும் ஆண்டவருடைய விருப்பம். அதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை. நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தம் தெரியுமா? 1 பேதுரு 2:15 நாம் நன்மை செய்வது நிமித்தமாக புத்தியினருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். நாம் நன்மை செய்வதன் மூலமாக சிலருடைய அறியாமையை அடக்கி போடுவது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நன்மை செய்யலாம். வேலைக்கு போவது தேவனுடைய சித்தம். அதாவது வேலைக்கு போவது என்று சொன்னால், வேலைக்கு போவது அங்கே போய் வேலைக்கு போகின்ற இடத்திலே நாம் எப்படியும் வாழ்வதல்ல. அங்கே வேலைக்கு உண்மையாக வேலை செய்வது தேவனுடைய சித்தம். எபேசியர் 6:6 இதைத்தான் சொல்லுகிறது. எபேசியர் 6:6 பாருங்கள். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்போது நீங்கள் மனுஷர் பார்க்கிறபடி எங்களுடைய மேனேஜர் பார்ப்பார், திட்டுவார் என்கிறதற்காக வேலை செய்வது தேவனுடைய திட்டம் அல்ல. மாறாக எது தேவனுடைய சித்தம்? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனுஷர் பார்வைக்கு என்று வேலை செய்வதில்லை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்போது ஒரு வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அதை உண்மையாக செய்வது தேவனுடைய சித்தம். ஒருவேளை அங்கு அந்த வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை என்றால், அங்கு அது தேவனுக்கு சித்தமில்லாத இடம் என்றால் அதை விட்டு வெளியேற வேண்டாம். அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆனால் ஒரு இடத்துல நாம் வேலை செய்கிறோம், அது அப்படிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல யார் ஓனர் கராரானாக இருக்கலாம், திட்டுகிறவராக, கண்டிக்கிறவர், அவர் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமென்றால் இருக்கலாம், கூட வேலை பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்ட, ஆனால் நாம் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேலை செய்கிறவர்களாயிராமல் உண்மையாக வேலை செய்வது ஆண்டவருடைய சித்தம். இப்படி ஏகப்பட்ட தேவனுடைய விருப்பங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த சித்தம் என்கிற வார்த்தை வருகிற இடம் இந்த சித்தம் இல்லை. நாம் ஒரு விசுவாசி அவிசுவாசியை பிணைக்கப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ இப்படி வேதத்தை நாம் அறிவதன் மூலமாக, புத்தியுடையவர்களாக மாறுவதன் மூலம் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது ஒன்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் எதை வைத்து சோதித்து பார்க்க வேண்டும்? நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வசனத்தை வைத்து சோதித்து பார்க்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? மதி வேண்டும். அதுவும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. அப்போ மதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது எங்கள் மறுபடியும் கேள்வி எழுப்ப முடியும். இங்கே இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த தனிப்பட்ட வாழ்வு, இந்த செயல் செய்வது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? இந்த திருமண வாழ், இந்த பெண்ணை திருமணம் செய்வது சித்தம் இல்லை, இந்த காரியங்களை குறித்து வாருங்கள் என்று சொல்வது நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக இந்த காரியத்தில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி கேட்பதே நம்முடைய சரியான அணுகுமுறை அல்ல. ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை எது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். நாம் இப்போ பார்த்தோம் அல்லவா? பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள், நன்மை செய்ய வேண்டும், வேலை செய்வது பார்வைக்கு என்றல்ல தேவனுக்கு உகந்தவர்களாக, இப்படி பல காரியங்கள் வேதம் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறது அல்லவா? பொதுவாக இந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதில் நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. நாம் இதையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை. ஆனால் எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்திலே இது ஆண்டவருடைய சித்தமாக, இது சித்தம் இல்லை. தனிப்பட்ட வாழ்வே நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி நாம் அறிய நினைப்பது எதை போன்றது என்றால், நான் குறிகேட்க நினைக்கிறதை போன்ற ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, ஏன் இந்த மாதிரி நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்தால், ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு வேலையை செய்தால் எனக்கு அதனால் பாதிப்பு வர வாய்ப்பு உண்டு. அதுவே ஆண்டவருக்கு சித்தமில்லை, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த வேலையை நான் பெற்றுக்கொண்டால் அந்த வேலை நன்றாக இருக்கும். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு சித்தமில்லை, ஆண்டவர் எனக்கென்று குறித்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக, என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. இதுவே ஆண்டவர் முன் குறித்த அந்த பெண்ணை விட்டுவிட்டேன், நான் ஏதோ ஒரு பெண்ணை எனக்கு தெரியாமல் நான் மாற திருமணம் செய்து விட்டால் என்னோடய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்கின்ற ஒரு தவறான எண்ணம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு தவறான எண்ணம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு பிரச்சனை வராது என்கிறதே ஒரு தவறான எண்ணம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் தானே.
அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது தேவனுடைய சுத்தம். இப்போ தேவனுடைய சுத்தம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வராது என்று சொன்னால், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாதுனே, அது தேவனுடைய சுத்தம். அப்போ அதில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ சரியாக நடக்க வேண்டும் தானே. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆகவே தேவனுடைய சுத்தம் செய்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னுடைய வாழ்க்கையில் ப்ராப்ளமே வராது என்கின்ற அடிப்படை எண்ணத்தை முதலாவது மாற்றிவிடுங்கள். சிலர் இந்த மாதிரி சில போதவர்கள் இப்படி தவறாக கைப்படும் உண்டு. நீ திருமணமானவர்களுக்கு நீ கர்த்தருடைய சுத்தத்தின்படி திருமணம் செய்யவில்லை, நீ வேறு திருமணம் செய்திருக்கிறாய். ஆகவே தான் இந்த பெண், அதாவது அவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா ரட்சிக்கப்படவில்லையா என்கின்ற அடிப்படையில் அல்ல சொல்லுகிறது. அந்த உனக்கு வேறு ஏதோ ஒரு பெண்ணை வைத்திருந்திருப்பார், ஆனால் நீ வேறு மாறி திருமணம் செய்திருப்பார், அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை என்பது போல சிலர் சொல்வது உண்டு. அதுபோல் சிலருடைய வேலையில் நீ இந்த வேலையை பார்க்கிறாய், அதனால தான் உனக்கு இந்த வேலையில் அதிக பிரச்சனைகள் வருகிறது. இது கர்த்தர் உனக்கு வேறு ஏதாவது வேலையை வைத்திருந்தாரா இருக்கும் என்று சில பாஸ்டர்கள் இப்படி மனிதர்களை தவறாக நடத்துவதுண்டு. அன்புக்குரியவர்களே, இது ஒரு தவறான எண்ணம். இதுக்கு நான் பின்பு வருகிறேன், வேலையை எப்படி சூஸ் செய்வது, திருமண காரியங்களில் வாழ்க்கை துணை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது. ஆனால் இந்த அடிப்படை எண்ணங்களை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை இருந்தால் அது கர்த்தருடைய சுத்தம் இல்லை, பிரச்சனை இல்லை ஸ்மூத்தாக செல்லுகிறது என்றால் அது கர்த்தருடைய சுத்தம் என்கிற எண்ணம் தவறான எண்ணம். பவுல் கர்த்தருடைய சுத்தத்தை தானே செய்தான் ஊழியத்தை. பவுலுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவில்லையா? சிந்தித்து பாருங்கள். சரி, எல்லாரும் பொதுவாக நான் வேதத்திலிருந்து ஏதோ ஒரு தம்பதிகளை எடுத்து காண்பித்தால் ஒருவேளை இது கர்த்தருடைய சுத்தம் இல்லை என்று சொல்வீர்கள். ஆகவே ஈசாக்கு ரெபேக்கா என்கிற தம்பதிகளை தான் பெரும்பாலும் அநேகர் அது கர்த்தருடைய சுத்தம் என்று சொல்வார்கள். காரணம், எலியேசர் ஒரு அடையாளத்தை கேட்டுவிட்டானாம், அந்த அடையாளத்தின்படி நடந்ததாம், ஆகவே இது கர்த்தர் செய்தது என்று சொல்வார்கள். ஆகவே நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாக கர்த்தருக்கு அடையாளம் கேட்க வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அதை குறித்து பின்பற்றுவார்கள். அப்போது நான் சொல்ல வருகிற காரியம், ரெபேக்கா ஈசாக்கு தம்பதி கர்த்தருடைய சுத்தம் என்று பொதுவாக எல்லா பாஸ்டர்களும் ஒத்துக்கொள்வார்கள். அப்போது கர்த்தருடைய சுத்தத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கக்கூடாது தானே. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் பல காலம் இருந்தது, பழங்காலம் கழித்து தான் குழந்தை பிறந்தது. அப்போ இன்றைக்கு இருக்கின்ற சில இதே மாதிரி பாஸ்டர்கள் என்றால் அன்றைக்கு ஈசாக்கிடத்தில் போய் சொல்லியிருப்பார்கள், நீ ஒருவேளை கர்த்தர் உனக்கு இந்த பெண்ணை வைத்திருந்திருக்க மாட்டாரா இருக்கும், நீ திருமணம் ஏதோ வேறு ஏதோ பெண்ணை மாற்றி திருமணம் செய்திருக்கிறாய், கர்த்தர் உனக்கு வேறு ஏதாவது பெண்ணை வைத்திருப்பார், நீ அந்த பெண்ணை விட்டு வேறு ஏதோ தெரியாமல் மாற்றி செய்திருக்கிறார், அதனால தான் உனக்கு பிள்ளை இல்லை என்பது போல சொல்லியிருப்பார்கள். சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வந்தது இல்லையா? வந்தது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறான், தாய் இன்னொரு பிள்ளையை நேசிக்கிறான், தாய் தகப்பனை ஏமாற்றுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்போது குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய சுத்தம் வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனையே வராது என்கின்ற சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த காரியங்கள் மூலமாக ஒளிந்து போகிறது. அடுத்து கர்த்தருக்கு சுத்தமான வேலை செய்தால் பிரச்சனை வராது. தாவீது ராஜாவாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சுத்தம் தானே. கர்த்தர் தானே அவனை அபிஷேகம் பண்ண. ராஜாங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு வேலை. அப்போ அந்த வேலையை செய்யும்போது அவனுக்கு பிரச்சனையே வந்தது இல்லையா? அப்போ அந்த பிரச்சனை, அப்போது வேலை செய்கிற இந்த ராஜாவாக இருக்கிறது கர்த்தருக்கு சுத்தமில்லை போல, அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருகிறது என்று தீர்மானிக்க முடியுமா? ஆகவே நாம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து இது கர்த்தருக்கு சுத்தம், இது கர்த்தருக்கு சுத்தம் இல்லை என்று தீர்மானிக்க கூடாது. பலர் இன்றைக்கு அப்படித்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது தவறு. ரெண்டாவது, அடையாளங்கள் கடவுளத்தில் கேட்கலாமா? காரணம், இன்றைக்கு எலியேசர் ஒரு அடையாளத்தை கேட்டானே, அப்போ அடையாளத்தை கேட்டு கர்த்தருடைய சுத்தத்தை கண்டுபிடிக்கலாமா என்றால் கூடாது. ஏன் என்பதற்கான காரணத்தை தான் சொல்லுகிறேன். இன்னும் சிலர் சீட்டு எழுதி போட்டு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கிறது, இதில் இரண்டை எழுதி போட்டு எது வருகிறதோ அது கர்த்தருடைய சுத்தம் என்று சொல்லி, நமக்கு இப்படியெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சுத்தத்தை வெளிப்படுத்த மாட்டார். பின்பு எப்படிதான் வெளிப்படுத்துவார்? தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார்கள் பொதுவான சுத்தம். அந்த பொதுவான சுத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கர்த்தருக்கு சுத்தமானபடி நடத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் தானாக நிறைவேறும், இயல்பாக நிறைவேறும். அதை குறித்து நாம் ஆண்டவர் இந்த காரியத்துக்கு இது அப்படி என்று சொல்லி ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டியது இல்லை. அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னேன் அல்லவா? நான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து என்ன காரியத்தை ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறார். என்ன காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டுமாம்? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் மற்றவர்கள் அந்தகார கிரியைகள் செய்கிறார்கள் என்பது போன்ற காரியங்கள் சொல்கிறார். அப்போ கனியற்ற காரியம், கனி உள்ள காரியம் எதைத்தான் இங்கே ஆண்டவர் பவுல் மூலமாக சோதித்து பார்க்க சொல்கிறார். கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை கனி உள்ள காரியமா கனியற்ற காரியமா என்பதை வைத்து தான் சோதித்து பார்க்க முடியும். தொடர்ந்து இங்கே கர்த்தருக்கு மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எது கர்த்தருடைய சித்தம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில எது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நீண்ட பட்டியலையே பவுல் அப்போஸ்தலன் வெளியிடுகிறார். எது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி கிட்டத்தட்ட எபேசியர் 5:18 6 நீண்டு கொண்டே கிட்டத்தட்ட 9 வரைக்கும் எது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நாம் பார்க்கும்போது எபேசியர் 5:17 கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எது கர்த்தருடைய சித்தம்? மதுவான வெறி கொள்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நான் மட்டும் புத்தி சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கூட அல்ல, மாறி மாறி அவர்கள் புத்தி சொல்லுகிறதை நானும் கேட்க வேண்டும். அப்போது ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் செய்து கொண்டு, சரியான மொழிபெயர்ப்பு, இங்கு கர்த்தரை பக்தியுடன் பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பீர்களாக. அப்போது எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் அன்போடு ஐக்கியமாக இருந்து புத்தி சொல்ல வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் பாடல்கள் இருக்க வேண்டும். துன்மார்க்கத்தை மதுபான வெறி கொள்ளாது பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக இந்த காரியங்களை செய்ய வேண்டும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சரியா என்ன கடல் வயதுக்கு சிறியவர், அவன் சொல்வதை நான் என் கேட்கிறேன், அதெல்லாம் கர்த்தருடைய சத்தம் இல்லை. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகளை, இதெல்லாம் நீங்கள் படித்து உங்களுக்கு தெரிந்த வசனம். மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும்? புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் தலையாக இருக்கிறான். கிறிஸ்து சபை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பு கூறுங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தில் வருகிறது. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. பெற்றோர்களை பிள்ளைகளை கோபமூட்டாமல் கர்த்தருக்கேற்ற செயலை வளர்ப்பீர்களாக. எஜமான்களை, நீங்கள் உங்கள் வேலைக்காரர்களை கொடூரமாக நடத்தக்கூடாது. வேலைக்காரர்களை, நீங்கள் உங்கள் எஜமான்களை வேலை செய்கிறீர்கள், மனுஷர் பார்க்கிறார்கள் என்பதற்காக இல்லை, கர்த்தருக்கு உகந்தபடி வேலை செய்யுங்கள். இப்படி எஜமான்களை கடும் சொல்லி பயன்படுத்த, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் பெரிய அதிகாரிகள் என்று சொல்லி கடும் சொல்லி பயன்படுத்த, உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இது எல்லாத்தையும் சொல்லுகிறார் அல்லவா? ஏன் சொல்லுகிறார்? இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை புரிய வைப்பதற்கு சொல்லுகிறார். ஆகவே தான் இந்த வசனத்தை எழுதிவிட்டு இப்படியே தொடர்ந்து கண்டு செய்கிறார். கர்த்தருடைய மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் இவ்வளவு காரியங்களை பட்டியலிடுகிறார். இப்போது இவ்வளவு காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்ட இந்த காரியங்களிலே நாம் தெளிவாக சரியாக இருக்கிறோமா என்றால், இருந்தோம் என்றால் இயல்பாக நமக்கு சில காரியங்கள் நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது அல்லவையா? என்னை திருமணம் செய்ய வேண்டும், எந்த வேலைக்கு போகணும், அது இயல்பாக தானாக நிறைவேறும். அதை போட்டு அதுக்காக மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேவனுடைய பொதுவான திட்டத்துக்குள்ளாக அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் தேவனுக்கென்று நாம் செயல்படுகிறோம் அல்லவா? அந்த காரியங்களிலே தேவனுடைய சித்தம் எப்படி நமக்கு தெரியப்படுத்துகிறார்னு சொன்னால், பிலிப்பியர் 2:13 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளாக விருப்பம், செய்கை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான செய்கையும் அவரே செய்கிறார், ஆண்டவர் செய்கிறார். நமக்குள்ளாக ஒரு தேவனுடைய சித்தம் எப்படி தெரியும்? அந்த விருப்பம் நமக்குள்ளாக இருக்கும். அந்த விருப்பம் செய்கையாக மாறும். இந்த விருப்பம் செய்கை என்று சொன்னால், நான் விரும்புகிறதெல்லாம் இதுதான் தேவனுடைய சித்தம் போல என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. இங்கே எதை பற்றி பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முந்தின வசனம்,
எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்போ ரட்சிப்புக்கு எடுத்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பு இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட உடனே கடவுள் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? இந்த நாம் ரட்சிக்கப்பட்ட நம்மை கொண்டு தேவனுக்கு இங்கு பூமியில் ஒரு சுத்தம் இருக்கிறது. என்னது? அதை நிறைவேறுவது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவது, இந்த பூமியிலே நம்ம தேவ சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டு மாறுவது, அதுதான் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன். அது நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற செய்கை, அதற்கேற்ற விருப்பத்தையும் செய்கையும் நம்மளே ஆண்டவர் உண்டாக்குகிறார். இப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்கான விருப்பம், செய்கை. இப்போ இந்த நம்ம சரியான அந்த தேவனுடைய பொதுவான நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுத்தங்களை நாம் வழிநடக்கிறவர்களாக இருந்தால், தேவன் தம்முடைய காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரட்சிப்பு சார்ந்த காரியங்கள், நம்முடைய பரிசுத்தமான நடக்கை சார்ந்த காரியங்களிலே எது தேவனுடைய சித்தம் என்பதை அவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய விருப்பங்களிலே வைக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விருப்பமாக மாற்றி அதை கொண்டு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இப்படி தன்னுடைய சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சரி, தொடர்ந்து நீங்கள் விரும்புகிற அந்த காரியத்திற்கு வருகிறேன். இப்போ நீங்கள் இந்த பொதுவான சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ இந்த தனிப்பட்ட காரியம் எப்படி தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது? அதாவது பொதுவான சித்தத்தை நிறைவேற்றாமல், அது வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா, தேவனுடைய பொதுவான சித்தம் என்னவென்றெல்லாம், எது தேவனுக்கு பிரியமானது என்றெல்லாம். அதை நிறைவேற்றாமல் ஒரு தனிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவர் இதை குறித்து கர்த்தர் சித்தம் என்ன, கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறவர்களுக்கு குறி சொல்லுகிற அவர்கள் தான் மாட்டுவார்கள், அவர்கள் குறிதான் சொல்லுவார்கள். அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சிலர் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களிடத்திலே போய் கேட்பார்கள், ஐயா இந்த திருமணத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கேட்டு சொல்லுங்கள். ஐயா இந்த வேலையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கேட்டு சொல்லுங்கள். இது இல்லை கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாக நிறைவேறும். தேவனுடைய சித்தத்தின்படி, அதாவது நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொதுவான தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டு வந்தார். மற்றது போய் கேட்பது, குறி கேட்பது, இதையெல்லாம் மதத்துக்காரர்களும் செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை குறி கேட்கும்படியாக, அந்த குறி கேட்கிறதற்கு பெயர் வேற பயன்படுத்தப்படுகிறது. என்ன பெயர் பயன்படுத்தப்படுகிறது? தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சொல்லப்படுவதனை குறிதான். சரி, இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருமணம் காரியம் என்று வைத்துக் கொள்வோம். திருமணத்தை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? அன்புக்குரியவர்களே, முதலாவது ஒரு மனிதன் திருமணம் செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பதை குறித்து தேவனுக்கு சித்தம் இருக்கிறது. காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. திருமணம் செய்கிறதற்கு எப்படி அழைப்பு இருக்கிறதோ, திருமணம் செய்யாமல் வாழ்வதற்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. திருமணம் செய்யாமல் இருப்பது சிலர் வரம் என்று சொல்லுகிறார்களோ, திருமணம் செய்வதும் ஒரு வரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை தான் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் திருமணம் செய்யும்போது யாரை திருமணம் செய்வது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு வேதம் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக ஆலோசனை தந்திருக்கிறது. குறிப்பாக அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாது, அவிசுவாசி திருமணம் செய்வது தேவசித்தம் அல்ல. இரண்டாவது, நீதிமொழிகளில் நாம் படிக்கிறோம், ஒரு லெமுவேல் என்கிறவனுடைய தாய் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீ ஒரு பெண்ணை தேடு. எந்த மாதிரி பெண்? குணசாலியான பெண். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த மாதிரி யாரும் தேடி கண்டுபிடிக்க மாட்டேன் என்கிறார்கள். எல்லாரும் எதை பார்த்து கண்டுபிடிக்கிறார்கள்? பணம், புகழ், யார் அவ்வளோ டேபிட் கொடுப்பார், என்ன ஜாதி, இதை போன்று பார்த்து கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே குணசாலியான பெண்ணை யாரும் தேடுவதில்லை. அப்படி தேடுகிறவன் யார், கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு கொடுக்குற ஆலோசனை பாருங்கள். அப்போ எந்த மாதிரி வாழ்க்கை துணை தேட வேண்டும்? பணசாலி, திறமைசாலி, உலக ரீதியிலான திறமைசாலி. உலகம் சில கிரைட்டீரியா வைத்திருக்கும். அப்போது இவைகளை அடிப்படையாக வைத்து அல்ல. வேதமாக்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசி, சரியான சத்தியத்தின்படி நாம் முதல்ல ஒரு விசுவாசிகளாக இருந்தால் நம்ம அந்த 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 விசுவாசத்தை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து, கர்த்தருக்கு உட்பட்டவர்கள். யாரை திருமணம் செய்து வேண்டும்? கர்த்தருக்கு உட்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் கடைசிக்கு முதல் வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ இந்த காரியங்கள் ஓகே. அப்போ இதிலே நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா? இப்போ இவ்வளவு இந்த இது போட்டாலும் நிறைய பேர் இதிலே நான் யாரை கண்டுபிடிப்பது என்று சொல்லி சிலர் சிந்திக்க நேரம். சிலர் இப்படிப்பட்ட சில ஆப்ஷன்களை கடவுளுக்கு கொடுப்பதுண்டு.
எல்லாம் பேசி இவர்களுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை பேசி செட் செய்து விடுவார்கள். செய்துவிட்டு கடைசியில் ஒரு ஜபம், ஆண்டவரே நாங்கள் எல்லாம் இந்த காரியம் உமக்கு சுத்தமில்லை என்றால் இதை நீரை தடுத்து நிறுத்திவிடும் என்று சொல்லி ஜபம் செய்தார்கள். அது இயல்பாக நடந்துவிடும். ஆல்ரெடி இவர்கள் எல்லாம் செட் செய்து பேசி எல்லாம் முடித்து வைத்து விடுவார்கள். அது இயல்பாகவே நடந்துவிடும். ஆகவே ஆண்டவர் இதை தடுத்து நிறுத்தவில்லை. ஆண்டவருக்கு சுத்தமில்லை என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்தும் என்று ஜபம் செய்து விட்டோம். ஆண்டவர் தடுக்கவில்லை. ஆகவே இது கர்த்தருடைய சுத்தம் என்று சொல்லி இவர்களாக எண்ணிக்கொண்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி போட்டுவிடு. ஆனால் அதை நடத்தி முடித்தது அத்தனையும் யார் தான்? இவர்கள். எதை அடிப்படையாக வைத்து எவ்வளோ பணம் கொண்டு இருப்பார்கள், அவர்களுடைய பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன என்கிற காரியங்களை பார்த்தான் செய்து விட்டார்கள். கடைசியில் ஒரு ஜபங்க, ஆண்டவரே இது உமக்கு சுத்தமில்லைன்னா நீர் தடுத்து நிறுத்தி போடும். நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம். நாங்கள் இது கர்த்தருக்கு சுத்தமா இல்லையா என்று சொல்லி சோதித்து பார்க்கவும் மாட்டோம், மதியுள்ளவர்களாக உணர்ந்து கொள்ளவும் மாட்டோம். உமக்கு சுத்தம் இல்லைன்னா நீர் தடுத்து நிறுத்தி போடும். இப்படி ஜபம் செய்து விட்டால் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்து விடுவார்கள். இன்னும் சில காரியங்களுக்கு செல்வார்கள். இடையில ஒரு பூனை நாய் ஏதாவது குறுக்கே வந்தா, ஓஹோ இது கர்த்தருக்கு சுத்தம் இல்லை போல, அதை ஆண்டவர் இப்படி தடுக்கிறார் போல. இன்னும் சிலர் நடந்து போகும்போது கால் தடுக்கி விட்டது முழு, ஆஹா ஆண்டவருக்கு இந்த காரியம், நான் போகிற இந்த காரியத்தில் விருப்பம் இல்லை போல, ஆகவே கால் தடுக்கி விழ நேரிட்டது என்று சொல்லி இந்த மாதிரி காரியங்களோடாக நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய சுத்தத்தை கண்டுபிடிக்க முயலாதீர்கள். வேதம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தரவில்லை. எது கர்த்தருடைய சுத்தம்? கர்த்தரிடத்தில் நேரடியாக கேட்டு கண்டுபிடிப்பது. அதற்கு வேத வசனத்தை தந்திருக்கிறார். சில தனிப்பட்ட சுத்தங்கள் இருக்கிறதுல பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முறை பவுல் ஒரு இடத்தை குறிப்பிட்ட இடத்திற்கு ஊழியத்துக்கு போக முற்படும் போது ஆவியானவர் அவரை தடுக்கிறார். அதன் தொடர்ந்து பவுலுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. மக்கதோனியாவில் உள்ள ஒருத்தன் வந்து ஒரு கேட்கிறதை போல. அப்போ அவர் புரிந்து கொள்ள, ஆனால் மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் போல என்று சொல்லி புரிந்து கொண்டு மக்கதோனியாவுக்கு போகிறார். அப்போ பவுலிடத்தில் ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்லவா, அப்போ இதே போன்ற காரியங்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி நீங்கள் நினைக்க நேரிடும். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அப்போது பவுலுக்கு ஒரு இடத்திலே போகிறது ஆண்டவருக்கு சுத்தமில்லை, இன்னொரு இடத்துக்கு திசை மாற்றி அனுப்பிவிட்டாரே. இப்போ இதே போன்ற காரியங்கள் எப்படி என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் தேவனோட இந்த சுத்தத்துக்காக ஏதாவது முயற்சி செய்தாரா? ஆண்டவரே இந்த இடத்துக்கு போவது சுத்தமா, இந்த இடத்துக்கு போவது சுத்தமா, நீர் சொல்லும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்று சொல்லியதாகவும் செயல்களை செய்தாரா? இல்லை. காரணம், பவுல் எந்த இடத்துக்கு போவதும் தேவனுடைய பொதுவான சுத்தத்துக்கு எதிரடையாக இல்லை. அவர் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்போ அங்கே அதாவது பவுல் ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போக வேண்டும் என்று நினைக்கிறார். அது தேவனுடைய பொதுவான சுத்தத்துக்கு தடையா என்று கேட்டால், எதிரான என்று கேட்டால் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறது தேவனுடைய சுத்தத்துக்கு எதிரானதா? இல்லை. ஆனால் பவுல் அந்த குறிப்பிட்ட வேளையிலே அங்கே செல்வது தேவனுக்கு சுத்தமில்லை. இப்போ இந்த இடத்தை அதை காட்டிலும் மக்கதோனியாவுக்கு செல்வதுதான் தேவனுக்கு சுத்தம் என்றால் அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அது தேவன் அந்த காரியத்தை பார்த்து இயல்பாகவே நடத்தி, இங்கே பவுலுக்கு இயல்பாக நடத்தி கொண்டு போகவில்லை. பவுல் அதுக்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. அதைத்தான் சொல்லுகிறேன், தேவனுடைய பொதுவான சுத்தத்துக்குள்ளாக அப்படியே கீழ்ப்படைந்து இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் தனிப்பட்ட சுத்தங்கள் ஒவ்வொரு காரியம் எப்படி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் இயல்பாக அப்படி நடத்தி கொண்டு போவார். அதற்காக நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருமண காரியங்களை பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பகிர்ந்து கொண்டார், கர்த்தர் எனக்கு ஏற்றது இன்னும் காண்பிக்கவில்லை, வயது சென்று கொண்டே இருக்கிறது. அவர் என்னிடத்துல, அதாவது இவர்கள் என்ன நினைக்கிறார், நேரடியாக வந்து இவர் தான் உன்னுடைய புருஷன் மனைவி என்று சொல்லி காண்பிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சுத்தத்தை நான் நிறைவேற்றுவது என்று எண்ணிக்கொண்டு அன்றவர் கடைசி வரைக்கும் அவர் காண்பிக்கவே மாட்டார், ஒரு மனிதனை காண்பிக்கவே மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஒன்றை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் 5 வயதாகும் போது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருப்பீர்கள். தேவனிடத்தில் கேட்ட, ஆண்டவரே எனக்கு 5 வயதாகிவிட்டது, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்பொழுது பள்ளிக்கூடம் சேரலாமா, இல்லை நீர் சொல்லுகிற வரைக்கும் நான் சேராமல் அப்படியே காத்திருப்பேன், உமக்கு எப்பொழுது சுத்தமோ அப்பொழுது நீர் நேரடியாக வந்து பேசும், அதன் பிறகுதான் நான் பள்ளிக்கு போவேன். யாராக இப்படி பண்ணியிருக்கிறார்களா? இல்லை தேவனுடைய சுத்தம் நான் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்யணும் என்று சொல்லி மக்களை சொல்ல வைக்கிறார்கள் அல்லவா பாஸ்டர்கள்.
அவர்கள் இந்த காரியத்திலே தங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் 10 வயதானாலும் 50 வயதானாலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் வைத்திருப்போம். கர்த்தர் சொன்ன பிறகுதான் நாங்கள் எந்த பள்ளியிலே அனுப்புகிறோம், ஆண்டவர் சொல்லுகிறாரோ அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. 5 வயதானதும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது இயல்பாக நம்முடைய சுபாவத்திலே வந்திருக்கிறது. அது தவறான ஒரு செயல் அல்ல. ஆகவே நாம் செய்கிறோம். அப்போ அதே போலத்தான் ஆண்டவர் நேரடியாக எல்லாம் வந்து செய்தால் சொன்னால் தான் நான் செய்வேன், அப்படி இல்லை. இவர் வேலைக்கு செல்கிற காரியம், படிப்பு முடிந்தாகிவிட்டது இல்லையா, ஆண்டவர் நீ நேரடியாக வந்து நீ இந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி வேலைக்கு போகாமல் இருப்பது அல்ல ஆண்டவருடைய சித்தம். அது கர்த்தருடைய சித்தம் என்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? திருமண காரியங்கள் இவ்வளவுதான் சித்தம், கர்த்தருடைய சித்தம். குணசாலியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. இதை போக நம் ஒரு சிலருக்கு தனிப்பட்ட அழைப்புகள் இருக்கலாம். சிலர் நிஜமாக மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அதற்கேற்ற அந்த பணித்தளத்திற்கு ஏற்ற விதத்திலே செட்டாகக்கூடிய மனநிலையை நாம் கண்டுபிடிக்கிற பெண்ணுக்கு வேண்டும். இப்போ இந்த காரியங்களும் இதில் அடங்கும். இந்த காரியங்களை அடிப்படையாக வைத்து பெண்ணை தேட வேண்டும். இதில் கர்த்தருக்கு சுத்தமான ஒரு பெண் இருக்கிறாள், திருமணங்கள் பரலோகத்திலே ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு இவள் என்று சொல்லி எழுதி வைத்து, அப்படி ஒரு கிடையாது. அது கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு கிடையாது. ஆதாமுக்கு ஏவலை கொடுத்தாள், அதே போல எனக்கு இன்று ஆண்டவர் ஒரு ஏவலை தனியாக குறித்து வைத்திருக்கிறார். அவளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நோ, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமையை தந்திருக்கிறார். அது ஆகவே தான் அதை எப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான வரைமுறைகளை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஏதேன் தோட்டம் இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே ஏகப்பட்ட பழ வகைகள் மரங்கள் இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், இந்த பழத்தை புசியாது, நன்மை தீமை நிறைய பழத்தை மட்டும் புசியாது, மீதி எல்லாவற்றையும் உன் இஷ்டப்படி நீ புசிக்கலாம். இல்லை, திங்கட்கிழமையானால் ஆண்டவரே இன்றைக்கு நான் எந்த பழத்தை புசிப்பது உடைய சித்தம்? இன்றைக்கு மாங்காய் புசிப்பது உடைய சித்தமா, இல்லை பப்பாளி புசிப்பது உடைய சித்தமா என்று சொல்லி கேட்க சொன்னாரா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு தான் செய்ய சொன்னாரா? இல்லை. அவன் எந்த பழத்தை புசித்தாலும் அது தேவனோட சித்தம் தான். அந்த தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை போலத்தான் திருமண காரியத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒருத்தி என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். அவ்வளவு நான் கண்டுபிடிக்க வேண்டும், அப்படி அல்ல. நம்முடைய ரட்சிப்பை குறித்து தான் உலக தோற்றத்துக்கு முன்பே ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். இல்லை, எனக்கு என்று ஆண்டவர் ஒரு பெண்ணை எழுதி வைத்திருக்கிறார் பரலோகத்திலே, திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்தியாவில் ஒரு பழமொழி உண்டு, பொதுவாக ஒரு பழமொழி உண்டு. அப்போது இந்த அடிப்படையில் ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு இவள் என்று சொல்லி, அவளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு லாஜிக். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த என்பது இந்த திருமணம் செய்த மனிதன் இறந்து போனான். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், அந்த இறந்து போனான்ல அவனுடைய தம்பி சகோதரன் இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பது தேவன் கொடுத்த கட்டளை. இப்போ ஆண்டவர் பரலோகத்திலே இந்த பெண்ணுக்கு 2 புருஷர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே பரலோகத்தில் எழுதி வைத்து விட்டாரா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஆண்டவர் ஒரு சூஸ் பண்ணக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து நம்ம ஏதோ ரோபோட்டாக படைக்கவில்லை, ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் நீ செயல்படு, நீ வாழு, நீ சூஸ் பண்ண என்று சொல்லுகிறாரே தவிர குறிப்பிட்ட ஒரு நபரை காட்டி அப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. அதை நமக்கான உரிமை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இன்றைக்கு பிரியாணி சாப்பிடுவது சுத்தமா, இன்றைக்கு பரோட்டா சாப்பிடுவது சுத்தமா என்று கேட்டா சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதில் எல்லாம் அவன் கர்த்தருடைய சுத்தம் இல்லை. அது ஆண்டவர் நமக்கு பிடித்ததை சாப்பிட அனுமதி தந்திருக்கிறார். ஆண்டவர் நோவாவோட சொல்லும்போது இந்த பூமியில் உள்ள எல்லா மிருகங்களையும் அடித்து புசித்து சாப்பிடலாம். சில தீட்டுள்ள மிருகங்கள் என்று சொல்லி அங்கே உண்டு. மோசைக்கு கற்பிக்கும் போது சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் சாப்பிடக்கூடிய மிருகங்களை இல்லை, இன்றைக்கு இந்த மிருகம் சாப்பிட வேண்டும், நாளைக்கு அந்த மிருகம் என்று சொல்லி அது அப்படி ஆண்டவருக்கு சித்தம் அப்படி ஒன்றுமே இல்லை. அதை நாம் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கு மட்டன் சாப்பிடுவது ஆண்டவருக்கு சித்தம், நாளைக்கு சிக்கன் சாப்பிடுவது ஆண்டவருக்கு சித்தம், அப்படியெல்லாம் இல்லை. அதே போல தான்
திருமண காரியங்களாகட்டும், வேலை காரியங்களாகட்டும், நாம் சூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு உரிமை தந்திருக்கிறார். ஆனால் அந்த பொதுவான சுத்தம் இருக்கிறதுல எப்படிப்பட்ட பெண் திருமணம் இந்த அடிப்படையை நாம் தெரிவிக்கிறோம் என்கிறதுலே தான் தேவ சுத்தம் அடங்கி இருக்கிறது. அதை நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கைகள், சில பாஸ்டர்கள் தான் இந்த மூட நம்பிக்கைகளை புகுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அது வேதத்திலே அப்படி எந்த விதமான இதுவும் கிடையாது. பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் திருமணத்துக்கு, என்ன தெரியுமா? அதாவது 2ஆம் திருமணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஆலோசனை. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் 2ஆம் திருமணத்துக்கு பவுல் கொடுக்குற ஆலோசனை. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார். தன் புருஷன் மரித்த பின்பு, மனைவிக்கிடையே புருஷன் மரித்து விட்டார். இப்பொழுது என்னது? கர்த்தர் இவளுக்காக இன்னொரு ஒருத்தனை எழுதி வைத்திருக்கிறார், அவளை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியே பவுல் சொல்லுகிறார்? இல்லை, என்ன சொல்லுகிறார்? தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும். அப்போ இங்கே யாருக்கு உரிமை? வாழ்க்கை துணை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பை, உரிமை யாருக்கு கொடுக்குறான்? அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு. சூஸ் பண்ணக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்குரியது. இல்லை இவள் இல்லை அவள் என்று சொல்லி பாஸ்டர் யாரே ஒருத்தரை கை காட்டுகிறார் என்று சொல்லி தயவு செய்து இது விடாதீர்கள். தனக்கு இஷ்டமானவனாயும். ஆனால் அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. இங்கே தான் கர்த்தருடைய சுத்தம் இருக்கிறது. அது எது? கர்த்தருக்கு உட்பட்டவனாயும் இருக்கிற எவனையும், யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள விடுதலையாயிருக்கிறார். தான் கர்த்தருடைய திருமணத்தை குறித்த சுத்தம். அப்போ யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சூஸ் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் அவர்கள் நீங்கள் சூஸ் பண்ணுகிற நபர்கள் கர்த்தருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்களா? கர்த்தருக்கு உட்பட்ட அந்த அடிப்படையை நீங்கள் சூஸ் பண்ணுகிறீர்களா? உங்களுக்கு இஷ்டமான எவனையாகலும் என்று சொன்ன உடனே பாடி பில்டிங் நல்லா வைத்திருக்கிறான், அவன் இந்த அடிப்படையில் நான் சூஸ் பண்ணிவிடலாம். அப்படி இல்லை. அதான் கர்த்தருக்கு உட்பட்டவனாக சேர்ந்து வருகிறது. ஆகவே இந்த விஷயத்தில் தயவு செய்து யாரோ ஒருத்தர் ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் பரலோகத்திலே. என்னுடைய பேருக்கு பக்கத்தில் இன்னொரு பேரையும் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை தான் இல்லை இயேசு கிறிஸ்துவத்திலே இந்த காரியத்தை மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த திருமண காரியத்தை கொண்டு வந்து சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, ஒருவனுடைய மனைவியுடைய புருஷன் மரித்து போனால் நம்முடைய சகோதரன் அவளுக்கு இணைந்து பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களே, அவர்கள் சகோதரன் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களே. அப்போது எல்லாரும் இப்படி ஒவ்வொருத்தராக கட்டுகிறார்கள். ஒருத்தன் இருந்தான், அவன் மரித்து போனான், அவனுடைய தம்பி வந்து கட்டினான், அவனும் மரித்து போனான். இப்படி ஒவ்வொருத்தராக கட்டி கொண்டு வருகிறார். 7 பேர் இப்படி கட்டினார்கள், 7 பேரும் செத்து போனார்கள். இப்போ பரலோகத்திலே இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? ஆண்டவர் என்ன சொன்னார்? பரலோகத்திலே கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. இப்போ இந்த கணவன் மனைவி உறவெல்லாம் எங்கே? பூமியிலே வாழுகிற வாழ்க்கைக்கு தேவையான இந்த காரியம். அப்போ இதை என்ன செய்யவில்லை ஆண்டவர்? பரலோகத்திலே இவனுக்கு இவன் தான் என்று சொல்லி, இல்லை இவனுக்கு இந்த 7 பேர், இவளுக்கு 7 பேர், இப்படிலாம் எழுதி வைக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கதையில் இவர்கள் சொன்ன இந்த கதையில் படி பார்த்தால் இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இத்தனை பரலோகத்தில் எத்தனை பேர் எழுதி வைத்திருக்க வேண்டும்? 7 பேரை புருஷனாக எழுதி வைத்திருக்க வேண்டும். முதலாவது இந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இவன், அடுத்து இவன். அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ நமக்கு சொல்லுகிற சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். நாம் எந்த பிரமாணத்தில் இருக்கிறோம் என்றால் சுயாதீன பிரமாணம். அப்போது சுயாதீன பிரமாணம் என்பது அதை துர்குணத்துக்கு மூடலாக பயன்படுத்தக்கூடாதே தவிர அது நாம் பிறருக்கு அடிமைப்பட்டு கிடக்குவதற்கு எதுவானது அல்ல. நண்பர்களே, நாம் சுயாதீனத்தை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நமக்கு சுயாதீனம் இருக்கிறது, கர்த்தருக்கு சித்தத்துக்கு உட்பட்ட விதத்திலே, அந்த எல்லைக்கு உட்பட்ட விதத்திலே நாம் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த விஷயத்திலே தயவு செய்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சித்தத்தின்படி யாரை வேண்டுமானாலும் பெற்றோர்கள் பார்த்து, அல்லது ஒரு பாஸ்டர் யார் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பார்த்து கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவம், குணசாலி, நீங்கள் இருக்கிற இடம், எப்படி காரியங்களை பார்த்து உங்களுக்கு பிடித்து திருமணம் செய்து கொள்ளலாம். அது வேதம் நமக்கு காண்பிக்கிற வரைமுறை. அதுதான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தால் திருமணம் பிரச்சனையே வராது என்று சொல்லி அல்ல. பிரச்சனை வராது இருக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுக்கிற சுபாவம், இப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் திருமணம் தேர்வு செய்யும் போது கர்த்தருடைய சித்தத்தின்படி தேர்வு செய்ய வேண்டும். மனைவி ஒருவேளை, பெண் ஒருவேளை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், அவளுக்குள்ள என்ன திருப்தியுள்ள மனநிலை இருக்காது. திருப்தியுள்ள மனநிலை, அதாவது போதும் என்கிற மனநிலை இருக்காது. என்ன செய்வா? வந்து வருகிற பணம் எல்லாம்
ஏதாவது வாங்கி குவித்து கொண்டே இருக்க வேண்டும். போகிற போக்கில் எல்லாம் கடையில் பார்த்தால் ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிற அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார். நீங்கள் இதை சரியாக பெண்ணிடம் பேசி புரிந்து கொள்ளாமல், பெண் பார்க்கறது நல்லா இருக்கிறான், எனக்கு பிடித்து விட்டது, பார்க்க கிறிஸ்தவ மாதிரி தெரிகிறது, ரட்சிக்கப்பட்ட போல இருக்கும் என்கிற அடிப்படையில் திருமணம் செய்து வந்து பின்பு அவள் உங்களுடைய காசை எல்லாம் ஆடையாக வாங்கி போடுகிறாள், குடும்பத்தின் கடனிலே செல்லுகிறது என்று சொல்லி பின்பு புலம்பி காரியமில்லை. வேறு வழியிலே சமாளிக்க வேண்டியதுதான். ஆகவே திருமணம் செய்யும் போது தான் இந்த காரியங்களை யோசித்து இந்த கன்சிடர் பண்ண வேண்டும். அதுதான் நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிறதில் இருக்கிறது. சரி, ஒன்ஸ் திருமணம் நடந்து முடிந்து விட்டது, தயவு செய்து இது கர்த்தருக்கு சித்தம் உள்ள திருமணமாக இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு நினைத்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் திருமணம் செய்து விட்டால் நீங்கள் யாரை திருமணம் செய்கிறோ அவர்கள் தான் உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் முடிவு வரை. அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு மாற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்து விட்டால் நீங்கள் இந்த கன்சிடர் பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் திருமணம் நடக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் நடந்து முடிந்து விட்டால் அதை குறித்து இது தெய்வ சுத்தம் இல்லாமல் நடந்தது, ஆகவே இப்படின்னு தயவு செய்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திருமணம் செய்கிறதற்கு நம் சில வரைமுறைகளை வேதம் சொல்லுகிறது. இன்னும் அதில் ஒரு காரியம், எப்படிப்பட்ட பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்ல. அதே போல நமக்கு சில தகுதிகள் வேண்டும். 18 வயது வந்து விட்டது, எனக்கு அந்த திருமணம் அந்த பாலியல் சம்பந்தமான உணர்வுகள் வர ஆரம்பித்து விட்டது, நான் திருமணம் செய்யலாமா? அப்படிதானே? நம்ம திருமணம் செய்வதற்கான அடிப்படை தகுதி என்னது? இந்த உணர்வுகள் இருக்கிறத திருமணம் செய்யக்கூடிய சில விரத்தராக இருக்க முடியாதவர்கள், வேகிறதை பார்க்கலாம் திருமணம் செய்வதனால. திருமணம் சிங்கிளாக வாழ்கிறதுக்கு வரம் பெற்றவர்கள் யார்? அந்த திருமணம் எண்ணம் இல்லாதவர்கள், அந்த பாலியல் தூண்டுதல் இல்லாதவர்கள், அவர்களுக்கு திருமணம் செய்யாமல் இருப்பதற்கான வரம். இப்போ எனக்கு 18 வயதிலே இந்த பாலியல் உணர்வுகள் எல்லாம் தூண்டப்படுகிறது, இப்போ நான் 18 வயதில் திருமணம் செய்யலாமா என்று சொல்லி நீங்கள் கேட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஆலோசனையை நமக்கு தருகிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. ஒவ்வொருக்கும் ஒரு ஆர்டர் இருக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல என்னது? வெளியில போய் உன் வேலையை எத்தனைப்படுத்து, ஒரு வேலையை ஆயத்தப்படுத்து. நீ முதல்ல ஒரு வேலையை ஆயத்தப்படுத்து, அதன் பிறகு வயலிலே அதை ஒழுங்காக்கு, அடுத்து வீட்டை கட்டு. இது ஏதோ வீட்டை கட்டுறதுக்காக சொல்லப்பட்டது என்று ஒன்று விடக்கூடாது. திருமணத்துக்கும் இது பொருந்தக்கூடிய ஒன்று. முதல்ல என்ன பண்ண வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என்ன? திருமணத்துக்கு பின்பு தனி குடும்பம், இப்படித்தானே? தகப்பையும் தாயும் விட்டு இவருடைய சந்தையில் இருக்க கடமை. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவர்கள் தனியாக குடும்பம், ஒரே வீட்டில் இருந்தாலும் குடும்பம் என்று வரும்போது தனி குடும்பம் வேதத்தின்படி. அப்போது தனி குடும்பம், இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவை என்னது? பொருளாதார தேவை, மென்டலி மெச்சூரிட்டி ஆக வேண்டும். இப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நடந்த பிறகுதான் திருமணம். ஆகவே தான் அரசாங்கம் ஒரு இதெல்லாம் கணித்து, மென்டல் மெச்சூரிட்டி இந்த காரியங்கள் எல்லாம் பல கணிப்பு செய்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வயது வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒரு திருமண வயது, ஆண்களுக்கு ஒரு திருமண வயது என்று சொல்லி. இப்போ அந்த வயது கடந்து தான் நாம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அரசாங்கத்தை மீறி எனக்கு ஒரு உணர்வு வந்துவிட்டது என்று சொல்லி செய்வதும் அல்ல. ஆண்டோட சித்தம் என்று சொல்லி முழு வேதாகமத்தை நாம் பார்த்து தான் செய்ய வேண்டும். அப்போது திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான வருமானம் வேண்டும், அப்படித்தானே? அப்போது முதல்ல வேலையை ஆயத்தப்படுத்த வேண்டும். வேலையை ஆயத்தப்படுத்தி இப்போ குடும்பம் நடத்துவதற்கு வீடு, ஒரு சொந்த வீடு இருந்தால் ஓகே, இல்லைண்டா வாடகை வீடு என்றால் வாடகை கொடுக்கறதுக்கு தேவையான அளவிற்கு வருமானம் வர வேண்டும். அடுத்து மனைவியை பாதுகாக்க வேண்டும், மாதம் இவ்வளவு செலவு இருக்கும், அதையெல்லாம் கணித்து ஓகே இவ்வளவு வருகிறது. இப்போ இந்த அளவிற்கு ஒரு ஸ்டேபிளான பிறகு தான் திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக இல்லை நான் பெரிய அளவில் செட்டில் ஆகி, சிலர் சொல்வார்கள் எனக்கு ஒரு கோல் இருக்கிறது, இந்த அளவுக்கு நான் சம்பாதித்த பிறகுதான் அது அப்படி போகாதில்ல தான் சொல்லுது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவை. அது ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அந்த அடிப்படையில் தெரியும். ஆண்டவர் இதை புரிந்து கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டி தந்திருக்கிறார், பெற்றோர்களை தந்திருக்கிறார், கைடுகளை தந்திருக்கிறார். அப்போ இவர்களோடு எல்லாம் கலந்து ஆலோசித்தால் நமக்கு புரியும். ஓகே, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவை, இந்த இந்த காரியங்கள் வேண்டும், இந்த பக்குவங்கள் வேண்டும்.
இப்போ இது வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். யாரை திருமணம் செய்வது, எப்படி திருமணம் செய்வது? அதுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பைபிள் சில கிரைட்டீரியா வைத்திருக்கிறது. அதுக்கு உட்பட்ட யாரை வேண்டுமானாலும் சூஸ் பண்ணக்கூடிய உரிமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுபோல் வேலை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன? எந்த வேலைக்கு போவது? அந்த வேலைக்கு போவதா, இந்த வேலைக்கு போவதா? எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் வேதம் சில கிரைட்டீரியா வைத்திருக்கிறது. என்ன? ஆண்டவர் மனிதன் மேல் அக்கறையாக இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஓய்வு நாள் மனுஷருக்காக உண்டாக்கப்பட்டதே அன்றி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷனுக்காக. மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும். மனிதனை படைத்த கடவுளுக்கு தெரியும் அந்த மனிதனுக்கு ரெஸ்ட் தேவை என்று சொல்லி. ஒரு என்ஜின் இருக்கிறது, ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தால் அதோட ஓனர் சொல்வார் இவ்வளவு நேரம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதே போல மனிதனை படைத்த கடவுள் சொல்லுகிறார் மனிதனுக்கு ஓய்வு தேவை. அப்போ ஓய்வில்லாமல் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பது தேவசித்தம் அல்ல. ரெஸ்டே இல்லாமல் சிலர் வேலை பார்ப்பார்கள். இரவும் பகலும் ஓய்வே இல்லாமல் அதிக பணம் கிடைக்கிறது என்பதற்காக. அப்படி அது தேவனுடைய சித்தம் இல்லை. சில இடங்களிலே அசுத்தமான காரியங்கள் நடக்கும். விபச்சாரம் நடக்கக்கூடிய வேலை செய்கிற இடங்கள் உண்டு. அதை ப்ரமோட் செய்ய. அப்போது சில போதை வஸ்துக்களை தயாரிக்கின்ற இடங்கள் உண்டு. பிடி கம்பெனி. இப்போ இதில் எல்லாம் வேதத்துக்கு வேலை செய்யலாமா? இதுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கிறது இல்லை. இது தேவ சுத்தம் அல்ல. இது அநேகரை கெடுக்கக்கூடிய ஒரு செயல். அநேகரை பாவத்துக்கு தள்ளுகின்ற ஒரு, அதில் நானும் ஒரு பங்காளியாக வேண்டுமா? வேண்டாம். அப்போது வேலைக்கென்றும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எப்படி தேவனுடைய சுத்தம் இருக்கிறது? அது வேதத்தை நாம் படிக்க வேண்டும். அதுதான் என்னது? சோதித்து பாருங்கள். இதிலிருந்து வேதத்திலிருந்து தான் சோதித்து பார்க்க வேண்டும். மதியற்றவர்களாக இராதீர்கள், மதி உள்ளவர்களாக மாறுங்கள். வேலை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி, இந்த வேலைக்கு போவது சுத்தமா, அந்த வேலைக்கு போவது சுத்தமா என்பது தெரியாது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்தப்படுகிறீர்களோ அப்படி போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் கர்த்தருடைய தெளிவான சுத்தம் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கிறவன். அப்போ நலமான வேலை செய்து பிரயாசப்படுவது தேவனுடைய சித்தம். நலமான வேலை எது? நலமான வேலை ஒருவேளை நீங்கள் அதிக சம்பளம் வருகிற நலமான வேலை அப்படி இல்லை. சில இடங்களில் சம்பளம் நமக்கு போதுமான தேவையான சம்பளம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் அதிக சம்பளம் வருகிறது என்பதற்காக எந்த வேலையும் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. சரி, இந்த வேலை செய்கிறதுனால் வருகிற சம்பாத்தியத்தை என்ன செய்கிறது தேவனுடைய சித்தம் பாருங்கள். திருடுகிறவனை திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி தனக்கு உண்டாயிருக்கும்படி வேலை செய்ய வேண்டும். அப்போது நாம் வேலை செய்கிற சம்பாத்தியத்தை ஏதோ நான் மட்டும் அனுபவிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அது குறைச்சல் உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக கொடுப்பது தேவனுடைய சித்தம். அப்போது அதிக சம்பளம் இருக்கிற கம்பெனியில் நான் வேலைக்கு சென்றால் நான் அதிகமாக பணக்காரனாகலாம். அந்த எண்ணமே தவறு. காரணம் நான் வேலைக்கு சம்பாதிப்பதே நான் குறைச்சல் உள்ளவனுக்கு நான் மட்டும் அனுபவிப்பதற்கல்ல, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். எதற்காக? நான் மட்டும் அனுபவிப்பதற்கல்ல, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுப்பதற்காக சம்பாதிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் வளர வேண்டுமே தவிர சிலர் சொல்லுவதுபடி நான் கர்த்தர் எண்ணத்தில் நேரடியாக வந்து இந்த வேலை என்று சொன்னால் தான் போவேன், அது வரைக்கும் வேலைக்கு போக மாட்டேன் என்றெல்லாம் அல்ல. கை செய்யும்படி உனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னுமாக சிலர் இல்லை, ஒரு கம்பெனியிலே இந்த வேலை காட்டிலும் இன்னொரு வேலை, ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்திருக்கிறது, ப்ரொமோஷன் வந்திருக்கிறது, இல்லை சொந்தமாக கம்பெனி தொடங்க ஆஃபர் வந்திருக்கிறது, செய்யலாமா? இல்லை இதே வேலையில் தான் தொடர வேண்டுமா என்பதை குறித்து என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்கலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நீ அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. அப்போ பவுல் இதை எதற்காக சொல்கிறார் என்றால், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமை. இப்போ ஒருவனை கடவுள் அழைக்கும் போது, ரட்சிக்கும் போது அவன் என்ன நிலைமையில இருக்கிறானோ அதிலே நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் போது நீங்கள் ஒருவேளை வேலைக்காரராக இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பின்பு இல்லை கண்டிப்பாக பணக்காரர் பெரிய அளவில் ஓனராக மாற்றுவார், அப்படி இல்லை. அதிலே நிலைத்திரு. நீ வேலை செய்கிறனா இருந்தால், நீ முதலாளியாக இருந்தால், அழைக்கப்படும் போதே நீ முதலாளியாக இருந்தால் ஓகே, முதலாளியாகவே இரு. அதுதான் சொல்லுகிறது. அன்றைக்கு இங்கே நான் வேலைக்காரன் முதலாளி என்று சொல்லுகிறேன். அன்றைக்கு இருந்தது
அடிமை முதலாளி, அந்த இங்கே அடிமை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாது. நீ வேலைக்காரனாக இருக்கிறாய், நம் என்னால் முதலாளியாக முடியவில்லையே என்று சொல்லி கவலைப்படாது. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். அப்போது உன்னால் முடியும். இன்னைக்குள்ள சொன்னால் நீ வேலைக்காரனாக அழைக்கப்பட்டிருந்தா கவலைப்படாது, அதிலே செய். ஆனால் உன்னால் முதலாளியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் தயவு செய்து நீ பயன்படுத்திக்கொள், அதை நலமென்று அனுசரித்துக்கொள். அது தேவனுடைய சித்தம் தான். இதில் தேவனுடைய சித்தமாக இல்லை என்று சொல்லி யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய், வேலைக்காரனாக இருக்கிறாய், இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆஃபர் வருகிறது, அதுதான் தேவனுடைய சித்தம், நலமென்று அனுசரித்துக் கொள்ளலாம். ஆனால் நிபந்தனை என்ன? நாம் சேருகின்ற இடம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு நமக்கும் இடையே செலவிடக்கூடிய நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது. பணம் ஆசையை நம்மிடத்தில் காண்பித்து நம்முடைய சுபாவங்களை களவாடி போடுகிற வேலையாக இருந்துவிடக்கூடாது. பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற வேலையை இருந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சித்தங்கள். இந்த சித்தங்களின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து வந்தால் இயல்பாகவே இந்த காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சித்தங்கள் செயல்படும், நிறைவேறும், ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நம் தேவனுடைய நலமும் பரிபூர்ணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்றால் மறுரூபமாகுங்கள். நாம் மறுரூபமானால் நம்முடைய எல்லா செயல்களும் தேவனுடைய சுத்தத்தின்படி தான் நடக்கும். எந்த சுத்தம்? நலமும் பரிபூர்ணமான சுத்தமாக காணப்படும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபவாங்குகள். மறுரூபமாவதுபடி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபவாங்குகள். மறுரூபமானால் தேவனுடைய நலமும் பரிபூர்ண சுத்தமான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள முடியும். அதற்கு மறுரூபமாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் புதிதாக வேண்டும். இந்த மனம் எப்படி புதிதாகும்? தேவனுடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே இந்த மனம் புதிதாகும். இந்த மனம் புதிதாகும் போது நாம் தேவனுடைய நலமும் பிரியவுமான சித்தத்தை இயல்பாக நாம் நிறைவேற்றுவோம். இன்னொரு காரியத்தை நாம் தவிர்ப்போம். என்னவென்று தெரியுமா? அதே வசனத்திலே முதல் பகுதி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தைக்க மாட்டோம். இந்த உலகத்திலே பல விதங்களில் இருப்பார். அவர்கள் திருமணம் செய்யும்போது அவர்கள் எதை முன்னிறுத்துவார்கள் என்றால் ஜாதி, பணம், அழகு, கவர்ச்சி, இதை போன்ற காரியங்களை முன்னிறுத்துவார்கள். ஆனால் நாம் இப்படி இவைகளை முன்னிறுத்த மாட்டோம். உலகத்தார் ஒரு வேலை ஒகே செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எதை முன்னிறுத்துவார்கள்? எவ்வளவு அதிகமான சம்பளம், எந்த இடத்துல, எந்த நாட்டிலே வேலை, இதே போன்ற காரியங்களை முன்னிறுத்துவார்கள். அது இந்த வேலை நமக்கும் தேவனுக்கும் இடையான உறவை பிரிக்கத்தக்க விதத்தான, நேரத்தை களவாடுகிறத்தக்கதான வேலையா, இல்லை இந்த இடத்துல அசுத்தமான தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனியா என்கிறதை குறித்தெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நலமும் பிரியவுமான சுத்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும், இவன் திருமண காரியத்திலே கூட மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதான மறுரூபமாகும். அப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனுடைய சித்தம் தான். மற்றபடி இந்த மூட நம்பிக்கைகளை தயவு செய்து விட்டு விடுங்கள். கடவுள் எனக்காக ஒரு பெண்ணை எழுதி வைத்து இருக்கிறார், அந்த பெண்ணை நான் மிஸ் பண்ணி விடுவேன் என்று சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தால், இந்த தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நீங்கள் விரும்புகிற யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த வேலையை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது நலமான வேலை என்று தான் வேதம் நமக்கு அனுமதிக்கிறது. இப்போ தேவன் நமக்கு சில சுயாதீனங்களை கொடுத்திருக்கிறது. இன்னும் சில இடங்களில், எல்லா இடங்களிலும் தேவனுடைய சித்தம் தெரியாதென்றால் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் என்பதை நாம் வேதத்தில் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சில காரியங்களை படிக்கிறேன். பவுல் சில காரியங்களை சொல்லுகிறான். உங்களிடம் வர நான் விருப்பமாக இருக்கிறேன், தேவனுக்கு சித்தமானால் நான் வருவேன் என்பது போன்ற காரியங்களை பவுல் தன்னுடைய கடிதங்களை எழுதியிருக்கிறார். கடவுளுக்கு சித்தமானால் உங்களை நான் சந்திப்பேன் என்பது போன்ற காரியங்கள் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 19, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் கடிதம் எழுதும்போது உங்களிடத்திலே நான் வருவேன் இப்பொழுது தேவனுக்கு சித்தமான. பவுலுக்கே என்னது கன்ஃபார்மாக இங்கே போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லையான்னு தெரியாது. கர்த்தருக்கு சித்தமானால் அது இயல்பாக நடக்கும், அவ்வளோதான் பவுலுக்கு தெரியும்.
பல வருடங்களுக்கு பின்பு நான் என்ன எப்படி செய்வேன் என்பதெல்லாம் நான் அதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டியது. கர்த்தருக்கு சுத்தமானது நம் கர்த்தருக்கு சுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டோம், தானாக இந்த கர்த்தருடைய சுத்தம் நடக்கும். யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் என்னதுங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி நன்மை பாராட்டுறீங்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இந்த காரியங்கள் நாங்கள் இந்த வியாபாரத்தை நடத்தலாம், இந்த காரியங்களை செய்யலாம். இப்போ கர்த்தருக்கு சுத்தமாக இல்லையா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சுத்தமானால் கண்டிப்பாக நடக்கும். அப்போது பொதுவான நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வேதம் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி தந்திருக்கிறது. எது கர்த்தருடைய சுத்தம் என்று சொல்லி, எது கர்த்தருடைய சுத்தம் இல்லை, எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, எல்லாம் வெளிப்படுத்தி தந்திருக்கிறது. அப்போ இதை சோதித்து பார்த்து எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அறிந்து கொள்வோம். நாம் மதியுள்ளவர்களாக, மதியற்றவர்களைப் போல இராமல், அதாவது மதியுள்ளவர்களாக நடந்து கொண்டு, புத்தி உள்ளவர்களாக நடந்து கொண்டு கர்த்தருடைய சுத்தம் என்று உணர்ந்து கொள்வோம். அப்போ உணர்ந்து கொண்டு அந்த பாதையில் நடக்கும்போது ஒவ்வொரு செயலும் கர்த்தர் சுத்தத்தின்படி தானாக இயல்பாகவே நடக்கும். அதை விட்டு கர்த்தருடைய நமக்கு பொதுவான சுத்தங்களை எல்லாம் நிறைவேற்றாமல் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு குறி கேட்கறது போல சில பாதர்களை நம்பி தயவு செய்து ஓடிவிடாதீர்கள். இது கர்த்தருக்கு சுத்தம், அது கர்த்தருக்கு சுத்தம் என்று சொல்லி இல்லை, இயல்பாக கர்த்தர் நடத்துவார். ஆகவே கர்த்தருக்கு உடைய சுத்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வசனத்தின் மூலமாக இதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்.